அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு ஏசப்பா இந்த புதிய நாளை மிகவும் ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். அதற்கு கோடி கோடி நன்றி. ஏன்னா காலையில் பூ போல் மலர்றாங்க, மாலையில் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஏசப்பா நம்மளை காத்து கொண்டார். ஸோ நம்ம வேதம் இருபுறமும் கருக்குருள பட்டயம் என்று சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், சில காரியங்கள் நமக்கு உள்ளாக இருக்கக்கூடாது. அஞ்ஞானிகளைப் போல் நம்ம ஜபித்து கிடைக்கலையே, சுகத்தை பிரதர் சொன்னாரே, ஐஸ்வர்யத்தை பிரதர் சொன்னாரே, சில காரியங்கள் நம்ம இன்னும் சுதந்திரித்து கொள்ளலையே, அப்படி விசுவாசத்தில் பலவீனமாக நம்ம இருக்கிறோமா இன்னும் பார்த்தா சில காரியங்கள் நம்ம இருதயத்தில் இருக்க வேண்டிய தேவை இல்லை, இருக்கக்கூடாது. பாருங்கள், ரோமர் 11வது அதிகாரம் 20வது வசனத்தில் மேட்டிமை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா பொறாமை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 19வது வசனம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். பகைமை நமக்குக்கிட்ட இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வசனம். கசப்பு நமக்குக்கிட்ட இருக்கக்கூடாது. சில காரியங்கள் நம்ம மற்றவர்களை வைத்த பிரச்சனைகளை நம்ம இன்னும் கசப்பாக வச்சுருக்குறோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது பலன் கொடுக்காது. அப்படி இருக்கும்போது அது இன்னொரு இடத்துல இருந்ததுன்னா அது அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். இதே போல் நம்ம மாமியாரும் சரி மாமனாரும் சரி, மனைவியும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன காரியங்கள் முன்னாடியே நமக்குள்ள விதையானது விழுந்திருக்கும். அந்த விதை மனக்கசப்பாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், எந்த ஒரு வைராக்கியமாக அன்னைக்கு சொன்னாங்களே, அன்னைக்கு இப்படி இருந்தாங்களே, இதனால தான் நம்ம இன்னும் வளரலை, நம்ம இன்னும் சுதந்திரித்து கொள்ளலை, அப்படி இல்லை. நிறைய காரியங்கள் வைராக்கியம் யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வசனம் அது தெளிவாக போட்டிருக்கு. இன்னொன்று விரோதம், அதே வசனம் தான், 3வது அதிகாரம் 14வது வசனம். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கும்போது ஹல்லேலூயா, எப்படி நம்ம ஜபிக்கிற ஜபங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும்? அடுத்தது பெருந்தீனி சாப்பாடு விஷயத்தில் பெருந்தீனி. லூக்கா 21வது அதிகாரம் 34வது வசனம். சிலர் பார்த்திங்கன்னா, எனக்கு நோய் இருக்குன்னு. உண்மையிலேயே நோய் இருக்குது. எதனால்? பெருந்தீனி அது வேதத்தில் தெளிவாக போட்டிருக்காங்க. அதே வசனம் லூக்கா 21வது அதிகாரம் 34வது வசனம். வெறி செயல்கள். ஒருத்தனை பழி வாங்கணும், இப்படியெல்லாம் எனக்கு செயல், நான் இப்படி பழி வாங்கலைன்னா நான் எல்லாம் ஒரு மனுஷனே இல்லை. இது இல்லை. இங்கே இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதே போல் சிலர் உலக கவலை, தேவையில்லாத நியூஸ் படிச்சுக்கிட்டு தேவையில்லாத காரியங்கள் பாருங்கள், பாலியல் வன்முறை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் படிச்சுட்டு உலகத்தின் கவலையை நம்ம இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதேமாதிரி நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 25வது வசனம். இச்சை அடக்கம். இச்சைங்கிற காரியத்தில் நம்ம விழுந்து போகிறோம். உலகமே மாயை. ஒரு துணிக்கடையை பார்த்திங்கன்னா இச்சை, ஒரு பெண்ணை பார்த்திங்கன்னா இச்சை. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. அடுத்தது சங்கீதம் 66வது அதிகாரம் 18வது வசனம். அக்கிரம சிந்தை. இப்படி அக்கிரம சிந்தைன்னா எப்படியாவது அவனை நம்ம தீர்த்து கட்டணும். இப்படிப்பட்ட நோய் போல இருக்கிறது. அதே போல் யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். பயம். பாருங்கள், வெளிப்படுத்துள்ள 21வது அதிகாரம் 8வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க? முதல்ல பயப்படுறவர்கள் அவிசுவாசிகள். இவங்க எல்லாம் பொய்யர். இவங்க எல்லாம் எங்கே போவாங்க? அக்கினியும் கந்தகமாகிய 2வது வருகையில் அந்த கடலில் தூக்கி போடுவாங்க. பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நமக்குள்ள என்ன பயம் வரும்? ஒரு நோய் வந்துட்டுன்னா உடனே பயம். ஐயோ எனக்கு நான் தப்பிக்கிடுவேனா இப்படி. அதாவது வேதத்தில் சொல்லியிருக்கிறது, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் செழித்து இருப்பாய். அதுக்கு நமக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணுறாரு இயேசப்பா. பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம நினைக்கிறது எல்லாமே
பாசிட்டிவாக நினைக்கணும். நெகட்டிவாக எந்த காரியங்களும் நினைக்கக்கூடாது. ஸோ நடந்துருமோ பாருங்கள், யோபு அந்த காரியத்தில் என் பிள்ளைகள் தவறு செய்திருந்தனால அப்படி நடந்துருமோனா உண்மையிலேயே அவர் நினச்சது நடந்திருக்கு. அதனால் சில காரியங்கள் நம்ம நெகட்டிவாக நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல் 2 நாளாகமம் 25 அதிகாரம் 19வது வசனம். கர்வம் நமக்கு பிறப்பிலேயே வந்த காரியங்கள் இதெல்லாம் நம்ம மாற்றணுன்னா சில காரியங்கள் நம்ம பாசிட்டிவாக தாட்டு நினைக்கணும். எதையுமே வைராக்கியமாக விடக்கூடாது. கொலோசியர் 3வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்கள். கபடு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு கிட்ட இருக்கக்கூடாது. இருந்து இப்போ நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஒரு நிமிடம் இந்த காரியங்களெல்லாம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம எதை கேட்டாலும் நமக்கு கிடைக்காதே என்ன போட்டிருக்கே, அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா மன்னிச்சு கொடுங்க அப்பா, மன்னிச்சு கொடுங்க. வேதத்தில் சங்கீதம் 103வது அதிகாரம் 1வது வசனத்தில் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவர் எல்லாத்தையும் என் பலவீனங்களை எல்லாம் மாற்றி என்னை குணப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம தான் ஜஸ்டிஃபை பண்ணணும். நம்ம சுய பரிசோதனை செய்யணும். செய்துக்கிட்டு நம்ம ஜெபத்தில் எதையும் சுதந்திரித்து கொள்றதுக்கு பாசிட்டிவாக நினைங்க, அதை சுதந்திரித்து கொள்ளலாம். ஈஸியாக சுதந்திரித்து கொள்ளலாம். ஏன்னா நம்ம ஆபிரகாமின் சந்ததிகள் பாருங்கள். ஆபிரகாம் நமக்கு தகப்பன். அப்படி இருக்கும்போது அவர் சுதந்திரித்து கொள்ளனா நம்ம சுதந்திரித்து கொள்ள மாட்டோமா? கண்டிப்பாக சுதந்திரித்து கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே, கிரைஸ்ட் எம்பசி சார்பில் நீங்கள் பொறுமையாக இவ்வளோ நேரம் கேட்டீர்கள். நன்றி. இந்த நாள் முழுவதும் புதிய நாளாய், நல்ல நாளாய், எதை குறித்து கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாய் அமையட்டும். நன்றி.